விசில் யார் அடித்தாலும் சத்தம் வரும். ஆனால் மக்கள் மனதில் நிலையாக இருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா இரட்டை இலை சின்னம்தான் என முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் பெருமிதம். புதுக்கோட்டை மாநகர பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் 2026 அதிமுக தேர்தல் வாக்குறுதியின் துண்டு பிரச்சுரங்களை வழங்கினர். அப்போது அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்யாத விஜய் தற்போது விமர்சனம் செய்ததான கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பதிலாக தெரிவித்தாவது. விசில் யார் அடித்தாலும் சத்தம் வரும். ஆனால் மக்கள் மனதில் நிலையாக இருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் மக்கள் மனதில் உறுதியாகவும் வலிமையோடும் இருக்கிறது என்று அவர் கூறினார். எடப்பாடி அவர்கள் 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார். ஒன்று, ஆட்சிக்கு வந்தவுடனே அனைத்து குடும்பத் தலைவிக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய். 2, அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகள். 3, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இலவச கட்டணமில்லாத பேருந்து. 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்துதல். 5, 25,000 ரூபாய் மானியம், 5 லட்சம் ஸ்கூட்டிக்கு என 5 முத்தான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஆக அதை இந்த துண்டு பிரசுரத்தில் இணைத்து, ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியாருடைய சாதனைகளையும் இணைத்து, திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சியினுடைய வேதனைகளையும் இணைத்து, இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு துண்டு பிரசுரம் என்ற நிலையை உருவாக்குவதற்காக இன்றைக்கு பிரச்சாரத்தை இன்றைக்கு மாலை தொடங்கியிருக்கின்றோம். ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியிலையும் அனைத்து வீடுகளிலையும் அதிமுகவுடைய சாதனை, திமுகவுடைய வேதனை துண்டு பிரசுரமாக ஒரு வீட்டுக்கு சென்றடையும். ஆட்சி மாற்றத்திற்கான அடிப்படை மக்களுடைய இந்த உணர்வுகளை நாங்கள் இப்போ கண்கூடாக பார்க்கின்றோம். ஆட்சி மாற்றம் உறுதி 26 எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார். இந்த தேர்தலுக்கு எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற தேர்தல். ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு குடும்பத் தலைவிக்கு 1000 என்பது ஏற்புடையதாக அல்ல. ஆட்சிக்கு வந்தவுடனே 2000 வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதை பெரிதும் வரவேற்கிறார்கள். வீடு என்பது ஒருவருடைய கனவு. அதனால் அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகள் என்ற அந்த விஷயங்களும், அதேபோல் 100 நாள் வேலையும் இன்றைக்கு கிராமத்தில் அடிப்படை அந்த வாழ்வாதாரத்தோடு இணைந்த ஒரு விஷயம். அதை 150 நாளாக உயர்த்தி, ஏற்கனவே 125 நாளாக இப்போ பாரத பிரதமர் உயர்த்தியிருக்கிறார். எடப்பாடியார் 150 நாளாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆக இதை நிச்சயமாக எல்லா பொதுமக்களும் வரவேற்கிறாங்க. அதான் நல்ல விஷயம். அமைச்சர் ரகுபதி பேசும்போது எந்த இதுவாக இருந்தாலும் டிஎம்கே வெற்றி பெறுவது அதிமுக கூட்டணி வச்சு பெரிய லெவலில் எடுபடாது. அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும். யார் எந்த அடிப்படையில் சொன்னாலும் அதை தீர்மானிப்பது என்பது வாக்காளர்கள் தான், பொதுமக்கள் தான். யார் வேணாலும் போகிற போக்கிலே கருத்துக்களை அள்ளி தெளிவிட்டு போகலாம். ஆனால் இதை முடிவு செய்வது மக்கள். அதனால் நாங்கள் மக்களை நம்புகிறோம். மக்கள் நிச்சயமாக அதிமுகவுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பார் என்பதை நம்புகிறோம். இன்றைக்கி தாவேகா தலைவர் விஜய் பேசும்போது விசில் சத்தம் எல்லா இடத்துலையும் ஒழிக்குது, அடுத்து ஆட்சி மாற்றம் நாங்கள் தான் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. திமுக அதிமுக ரெண்டையுமே அதிமுக பற்றி விமர்சனம் செய்யாத விஜய் தற்போது அதிமுக விமர்சனம். விசில் அடித்தா சத்தம் கேட்க தான் செய்யும், யார் அடித்தாலும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கொஞ்சம் நேரத்துக்கு கேட்கும். ஆனால் மக்கள் மனதிலே நிலையாக இருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா கண்டெடுத்த இரட்டை இலை. அதனால் அந்த இரட்டை இலை மக்களுடைய மனதில் இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது, ஊனில் இருக்கிறது, உயிரில் இருக்கிறது, உதிரத்தில் இருக்கிறது. இரட்டை இலை மகத்தான வெற்றி பெறும். வாழ்த்துக்கள்.